பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஹோலி வீக் பரிசுத்த வாரம் என்றதான தலைப்பிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பூமியிலே அவருடைய கடைசி ஒரு வாரத்திலே அவருடைய கிரியைகள், அவர் செய்ததான கிரியைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதல் 3 நாட்கள் நாம் முதல் நாள் கழுதை பவனியை தியானித்தோம். 2வது நாள் அந்த தேவாலய சுத்திகரிப்பையும், நேற்று தினத்தில் அத்தி மரத்தை குறித்தும் தியானித்தோம். இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்படுதல் என்றதான தலைப்பிலே நாம் அவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினது யார்? மரியாள். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் மரியாள் விலையேற பெற்ற நரதம் என்கிறதான அந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றுகிறாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு ஸ்திரீ என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த மத்தேயும் மார்க்கும் அந்த தைலம் இயேசுடைய தலைமையில் அந்த ஸ்திரீ ஊற்றினதாக எழுதுகிறார்கள். ஆனால் யோவான் மரியாள் அவருடைய பாதங்களிலே தைலத்தை பூசினாள் என்று சொல்லி எழுதுகிறார். அப்போது இதில் என்ன முரண்பாடு என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இது என்ன முரண்பாடாக இருக்கிறதே என்று சொல்லி கேள்வி வரலாம். அன்பார்ந்த இப்பொழுது முரண்பாடு அல்ல, தலையிலே ஊற்றப்பட்ட பிறகு சிறு கால்களுக்கும் அந்த தைலம் ஊற்றப்படுவது ஒரு வழக்கம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் எழுதியிருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, ஒரு பாகத்தை மட்டும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தலையிலே ஊற்றப்பட்டதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். யோவான் அவருடைய பாதங்களில் ஊற்றப்பட்டதை குறித்து எழுதியிருக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. அன்பான பிள்ளைகளே, இதை ஏன் மரியாள் ஆண்டவருடைய தலையின் மேலும் பாதத்தின் மேலும் ஏன் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அன்பான அவள் ஊற்றும் பொழுது சீஷர்கள் அதை குறித்து அவர்கள் விசனப்படுகிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு விலைக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி சொல்லிக் கொள்கிறார்கள். சீஷர்கள் என்று சொல்லி மத்தேயு பதிவிடுகிறார். ஆனால் சீஷர்களை குறிப்பிட்டு அப்படி சொன்னது யார் என்பதை யோவான் பதிவிடுகிறார். அப்படி முறுமுறுத்தது யார் என்று சொன்னால் யூதாஸ்காரியோ. அதுக்கு அப்போவே ரேட் போட்டுறார். ஒரு 300 பணத்துக்கு அதிகமாக பணத்துக்கு இது விட்டிருக்கலாமே, தரித்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவர் விசனப்படுகிறதாக நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆனால் உண்மையான அன்பு கிடையாது, அவன் திருடனானபடியினால் அப்படி சொன்னான்னு சொல்லி வாசிக்கிறோம். ரைட். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக இந்த காரியத்தை அவள் செய்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அடக்கம் பண்ணுவதல்ல? அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த தைலத்தை மரியாள் ஆண்டவருடைய சிரசின் மேல் ஊற்றின நிமித்தமாக, ஆண்டவரே உங்களுடைய சரீரம் மரித்த பின் அடக்கம் படப்போகிறது என்றதான ஒரு தீர்க்க தரிசன ஒரு வார்த்தையை, ஒரு கிரியையாக மரியாள் இந்த காரியத்தை செய்தார். இதில் என்ன பிரதர் தீர்க்க தரிசனம் இருக்குது? மரிச்சா கட்ட அடக்கம் தானே பண்ணுவாங்க என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அன்பான பிள்ளைகளே, சிலுவையிலே மரித்தவர்களை அடக்கம் பண்ண மாட்டாங்க என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள். ராஜ்யத்திற்கு விரோதமாக, அரசாங்கத்திற்கு விரோதமாக போராடினவர்களைத்தான் சிலுவையிலே அறைந்து பயங்கரமாய் கொடுமைப்படுத்தி கொள்ளுவது வழக்கம். அன்பான பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். நியாயமாய் பார்த்தால் சிலுவையில் அறையப்படுகிற சரீரங்கள், அன்பார்ந்த பிள்ளைகள், அந்த கல்வாரி அந்த மலை, அதாவது கபாலஸ்தலத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் கீழே இருக்கக்கூடியதான இன்னும் பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் அந்த சிலுவையில் அறையப்பட்ட சரீரங்களை வீசி விடுவார்கள். ஏற்கனவே அங்கே எருசலேமினுடைய குப்பைகள் கொட்டப்பட்டு அங்கே எரிந்து கொண்டிருக்கும். குப்பையோடு குப்பையாக சிலுவையிலே அறையப்பட்ட இந்த குற்றவாளியுடைய பிணங்களும் அந்த குப்பையாக எரிந்து கொண்டிருக்கும். பாதி எரிந்து பாதி எரியாமல், வெயிலுக்கு காய்ந்து, மழைக்கு நனைஞ்சு, பனிக்கு நனைஞ்சு அந்த உடல்கள் அழுகி நாற்றம் எடுத்து கொண்டிருக்கும். பல நாட்களாக, பல மாதங்களாக. சில நேரத்தில் அந்த உடல்கள் அழுகி அதிலிருந்து புழுக்கள் கூட வெளியே வருமா. என்று சொன்னால் அந்த வீட்டார், அந்த குற்றவாளியுடைய வீட்டார் சிலுவை மரணத்தை சந்தித்ததான தன்னுடைய குடும்ப அங்கத்தினுடைய அந்த பிணத்தை கூட வாங்க வரமாட்டாங்க. ஏன்னு சொன்னால் பிணத்தை வாங்கிவிட்டால் அடுத்த நாள் அவர்கள், பிணத்தை வாங்கினவர்கள், பிணத்தை அடக்கம் பண்ணினவர்கள், அவர்களும் சிலுவையில் அறையப்படுவார்கள். எனவே பயந்து அந்த பிணத்தை வாங்க கூட முன் வர மாட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து மரியாள் செய்த கிரியை
ஒரு தீர்க்க தரிசனமாக இங்கே அமைகிறது. ஆண்டவரே, நீர் சிலுவையில் மரிக்க போகிறீர். மரித்த உம்முடைய சரீரம் அது இன்னும் பள்ளத்தாக்கில் வீசப்படாது. அது நெருப்பில் பாதி வெந்து பாதி வேகாமல் அப்படி அழுகி நாற்றம் எடுக்காமல் அப்படி இருக்காது. உம்முடைய சரீரம் மரித்து ஒரு ஐஸ்வர்யவானை போல நல்ல முறையிலே அடக்கம் பண்ணப்படும் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசனமாக மரியாள் இதை செய்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே போல ஒரு சிறந்த முறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த தைலம் என்னது? இந்த தைலம் எதற்காக பயன்படுத்துவார்னு சொன்னால், மரித்த மனிதர்களுடைய பிணங்கள் நாற்றம் எடுக்கக்கூடாது என்பதற்காக இந்த தைலத்தை பிணங்களுக்கு ஊற்றப்படுகிற பூசப்படுகிற ஒரு தைலம் இது. அன்பான பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிறார் என்பதை ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக மரியாள் இந்த தைலத்தை ஆண்டவருக்கு பூசுகிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் அதை ஒத்துக்கொள்ளுகிறார். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஏதுவாக இவள் இந்த காரியத்தை செய்தாள் என்று சொல்லி ஆண்டவரும் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தார் என்பது எப்படி நற்செய்தியோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது என்பதும் நற்செய்தி. ஏன் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார்? உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு இருந்தார். எதற்காக என்று சொன்னால், நாம் நம்முடைய பழைய சரீரத்தை, ஜன்ம சரீரத்தை, நம்முடைய சுபாவத்தை அவருக்குள்ளே நாம் அடக்கம் பண்ணப்படும்போது நாம் அவரோடு கூட நாம் மீண்டுமாக புதிய சிருஷ்டியாக நாம் எழும்புவோம் என்பதை இந்த ஒரு அபிஷேக புதன் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். அவர் உங்களுக்காக எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட போகிறார் என்பதை, மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதையும் இந்த ஒரு அபிஷேக புதன் நமக்கு விவரிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சகலத்தையும் அவர் சகித்தார். ஏன்னு சொன்னால், உங்களையும் என்னையும் மீண்டுமாக உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைப்பதற்காக. ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கர்த்தாவே ஆண்டவரே கேட்ட நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அபிஷேகம் பண்ணப்படுவதை குறித்து ஆண்டவரே சில காரியங்கள் நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தீர். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.